நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 246வது வீடியோ. இன்றைக்கி காலையில் பேசிகிட்டு இருக்கும்போது இது ஏன் இந்த டாபிக் எடுத்தேன்னா, சீனிவாஸ்குமார் நண்பர் சொன்னார், வேணுவ நண்பர். அவன் ஏன் சார் நீங்கள் கொடுங்கலூர் பகவதி சொல்லவே மாட்டேன்ற பேசுங்க சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை நீங்கள் சொல்லுவேல கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவேன் நான். ஸோ ஐ தாட் ஆஃப் ஷேரிங். கொடுங்கலூர்ன்ற இடத்துக்கு நான் ஒரு தடவை தான் போனேன். நான் பெரிய விஸ்தாரமான மைதானமாட்டு இருக்குது, நிறைய மரங்கள்லாம் இருக்குது. ஒரு தடவை கம்பெனி அஃபிஷியல் விசிட்டாங்களெல்லாம் ஒரு டூர் ப்ரோக்ராமோட இஷ்யூ பண்ணான் கேஃபேயில். அப்போ இந்த மீட்டிங்கெல்லாம் மார்க்கெட்டிங் மீட்டிங் நடக்கும். அந்த முடிஞ்சு ஒரு ஒன் டே கேப் இருந்தது. அப்போ பக்கத்தில் இருக்க குருவாயூர் இதுக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம். அப்போ கொடுங்கலூர் பகவதி பார்க்கணும்னு சொல்லும்போது தே ஆல்சோ டுக் மீ தேர். ஒரு 20 பேர் போயிருந்தோங்க. அதை ரொம்ப நாள் பார்க்கணும்னு ஆசை. கொடுங்கலூர் பகவதி ஏன் பார்க்கணும் ஆசைப்பட்டேன்னு சொல்ல பாருங்க. கண்ணகி பிறந்தது தமிழ்நாட்டில், சோழ நாட்டில். இப்போ சோழ நாட்டிலேருந்து அந்த காலத்து கோடீஸ்வரி. ஜஸ்ட் இமேஜின், சிலப்பதிகாரம் எழுதின இளங்கோவடிகள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க காலத்தில் வந்திருக்காவ. அவர் எழுதின காலத்துலேயே அதுக்கு முன்னாடியே மறைஞ்சு போயிட்டா கண்ணகி. அந்த காலத்தையே கோடீஸ்வரி, ரத்தனங்களும் முத்தும் பவளங்கத்தோடு பிறந்தவோ. இந்த மாசாத்துவான்றவருடைய பெண்ணாக பிறந்து பூம்புகாரில் வசித்து கோவிலில் கல்யாணம் பண்ணிட்டு இதெல்லாம் ஆகி மாதேவியினால் குடும்ப வாழ்க்கை பிரிஞ்சு கடைசியில் எல்லாத்தையும் இழந்து லிவிங் த பிளேஸ். அப்பா அம்மாக்கெல்லாம் சொல்லாமல் போகிறா. ஆம்படியா முன்னாட்டியும் கோவலனும் கண்ணகியும் எங்கே போகிறா, மதுரை பதில் போய் அங்கே போய் சிலம்பு கற்றுக்க ஒரு சிலம்பை கைட்டி கொடுக்குற, இதை விற்றுட்டு வாங்க வியாபாரம் பண்ணலான்னு. போராத காலம். அந்த நேரத்தில் என்ன ஆகுது, அந்த பொற்கொல்லன் அங்கே அரண்மனை சேர்ந்தவன் கோவலன் சிலம்பை வாங்கி இது ராணியோட இது, இந்த பாண்டி மாதேவியினுடைய சிலம்பு சொல்லிவிட்டு தப்பான தகவல் சொல்லி கோவலன் கொலை வேண்டப்படுறான். இதெல்லாம் ஆகிடுறது. ஸோ கண்ணகி கம்ஸ் டு த பேலஸ் சட்டை போடுறான் ராஜா கிட்ட. அப்போ உன்னுடைய இதை காமின்றான். ஹவு டு ப்ரூவ், யூ ஹேவ் டு ப்ரூவ் சொல்லும்போது தான் கையில் கொண்டு வந்து சிலம்பை உடைக்கிறார். இப்போ பாணிக்க இருக்க பாடுறான், எங்கள் ஹஸ்பண்ட்கிட்டேருந்து நீ பிடிக்கிற சிலம்பு அது எங்கே இருக்கிற கொண்டு வந்து குறைக்கிறான். பார்த்தா முதல்ல வரும்போது முத்து வருது, அதில் அது ராணி. இது அடுத்த சிலம்பு உடைச்சி பார்த்தா இது மாணிக்க பரல்கள் இருக்குது. ஸோ ராஜா மேலே இந்த ஒரு பரல் தரிச்சே அவன் ரொம்ப நர்வஸ் ஆகி பெயிண்ட் ஆகி அப்படி தடிக்கு விழுந்து எல்லாம் ஆகிடுறது, வெண்கொற்ற கூட சாகிறது. ஸோ அவள் கணவனுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பொறுக்க முடியாமல் சபிச்சுடுறா. இது சிலப்பதிகாரத்தில் அப்படி சொல்லுன்னா ஒரு தனஸ்தானத்தை அப்படியே பிடிக்கி இறங்கி அப்படியே தூக்கி போடுறா. அதுலேருந்து நெருப்பு வந்துடுது சொல்லப்படுறது. ஸோ அந்த மாதிரி ஆகி அப்படியே ஷீ இஸ் ட்ராவலிங் ஆல் தி வே. இந்த தேனி மாவட்டத்திலாம் தாண்டி அப்படியே போயிட்டுருக்கா. ஒரு மலைக்குன்று, அதுக்கு இப்போ ப்ரெசண்ட்டாக இது மங்களதேவின்ற கோவில் இருக்குது. அந்த மலைக்குன்று மேலே ஏறி அங்கே அப்படியே இருக்கா. அங்கே இருக்கவாள்லாம் பேசுகிறா அவகிட்ட. அந்த மலை ஜாதியினர்லாம் பேசி வானத்துலேருந்து அவள் இருக்கா. அவள் நாட்டு 1 or 2 days, ஃபியூ டேஸ் ஆகுது. அவள் தபஸாக இருந்து வானத்தில் இந்த மரத்தில் ஏறி போகிறா. அவள் அணிஞ்சிருந்த ஆபரணங்கள் நகைகள் எல்லாத்தையும் ஒரு ஓலைப்பட்டியில் போட்டு அவள் பூஜை பண்ணுறா. யார், இந்த மலை ஜாதியில் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது சேரன் செங்குட்டவன் இளங்கோவடிகளோட வரான்னு சொல்கிறது அந்த பிரதேசத்துக்கு. பார்த்து என்ன அவளாம் அந்த ரெஸ்பான்சிங் டு ராஜா, இந்த மாதிரி நாங்கள் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு பெண் வானத்துலேருந்து ஒரு புஷ்பகுமாரம் ஆகிடுது, அதில் கணவனோட ஏறி போதை பார்த்தோன்றா. ஸோ அவளோட மெட்டீரியல் எங்கும்போது ஓலைப்பட்டியில் இருக்குது எல்லாமே. அதை மேலதாளத்தோட இளங்கோவடிகள் கூட இருந்ததுனால அவரோட அட்வைஸ் பிரகாரம் இட் ஹஸ் பின் ப்ராட் டு கேரளா. அப்போ ராஜாவுடைய இடத்துக்கு அழைச்சி போய் அந்த இடத்துல தான் அம்பாள் கோவில் கட்டப்படுறது. கொடுங்கலூர் பகவதி கோவில் எப்படி ஏற்பட்டதுன்னா, 4 பக்கம் கருங்கல் சுவர். நான் பார்த்தேன் ஸ்பெசிஃபிக்காகவே இப்போ அதுக்காக 4 பக்கம் கருங்கல் சுவர், மேலேயும் கருங்கல் பழம் மூடி இருக்கு. அப்படியே அம்பாளுடைய உருவம் இப்போ இருக்கிற உருவம் நல்ல 6-8 அடி உயரம் இருக்குது. தாரூரில் பண்ணிந்து அதுக்கு இப்போ லைட்டாக பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்குது, பச்சை கலரில். அது மேலே கவசம் சாத்திடுறா, தங்க கவசம் மாட்டம் தக்கன்னு இருக்குது. அந்த ரூபத்தை காமிக்கிறேன், கண்ணகி ரூபத்துலேயும் காமிச்சிடுறேன் நான் உங்களுக்கு. இது கண்ணகியோட ஓவியம். அது ஒரு கையில் சிலம்பு வச்சுருக்கா பாருங்க. இந்த கையில் சிலம்பு, அந்த கையில்
அபயம் காமிக்கிறாள். கற்பு தெய்வம் உண்மையான சத்தியமான உண்மை. அவள் வந்து எங்கே அந்த அவளுடைய ஆபரணங்களும் அதுவும் எங்கே புதைக்கப்பட்டதுன்னா கொடுங்குளூர் பகவதி கோவிலில் சன்னதி உள்ள கருவறை, அதாவது 4 பக்கம் மூடின கருவறை. அது நோபடி கேன் என்டர் இன் தட் பிளேஸ். அதுக்கு முன்னாடி தான் இந்த உருவம் இருக்குது. இது கோவலனும் கண்ணகியும். பூம்புகாரில் இருக்குது. கலைஞருடைய முயற்சியினால் அங்கே வந்து பூம்புகாரில் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் வந்த புதுசில் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த இடம்லாம் இப்போ ரெண்டு தடவை போயிருக்கேன் நான் அந்த இடத்துக்கு. அதே இடத்துல கண்ணகி சௌமிய ரூபத்தில் காமிச்சிருக்கா. அந்த ஓவியத்தில் இருக்க அமையே இருக்குது பாருங்கள். அது பெரிய சிலை. இது தமிழ்நாட்டில் இருக்கு. இப்போ பட் இது மங்களதேவின்ற கோவில் எங்கே இருக்குன்னா கேரள பகுதியில் இருக்குது. அந்த கேரள மலையில் அது தேர் அலோவிங் த பீப்புள். என்ன வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. அது அதில் வருஷத்துக்கு ஒரு நாள் சித்ரா பௌர்ணமிக்கு அங்கே போகிறா எல்லா ஜனங்களும். அந்த இது பார்க்கலாம். இப்போ ஆனால் இங்கே நான் நினச்சி பார்ப்பேன், ஏன் கவர்மெண்ட் எல்லாமே கேரள கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஏன் இந்த கோவிலை புனருத்தாரணம் பண்ண. அதாவது கண்ணகி வந்து திராவிட கட்சிகளோட முக்கியமான தெய்வமாக வணங்குறாள். ஆனால் வந்து பத்தினி தெய்வம். அவள் வந்து இட் இஸ் பின் ரெக்கார்டட். அதாவது சிலப்பதிகாரம் வந்து மாப்போ சிவஞானம் சரி, கலைஞர் நம்ம கலைஞர் முத்தமிழ் அறிஞர் கலைஞருக்கும் சரி, கண்ணகி வந்து வந்து பெருந்தெய்வமாக போட்டுறாவ. பட் ஏன் இந்த 2 கவர்மெண்ட்டுமே கேரள கவர்மெண்ட்டும் பாருங்கள் அந்த கோவிலை எடுத்து கட்டவே மாட்டேன்றாயிரம். அது ஆர்சியாலஜி டிபார்ட்மெண்ட் எடுக்க வச்சு கலந்து அப்படியும் இல்லை. அங்கேருந்து ஒரு சிலையை கொண்டு வர பூஜை பண்ணுறா, திருப்பியும் வந்து எடுத்துன்னு போயிடுறா. ஒரு மெட்டல் விக்கிரகத்தை எடுத்துன்னு வர, பஞ்சலோக விக்கிரகத்தை. பட் உள்ளே வந்து ஒன்றுமே இல்லை. இது வந்து என்னோடய ரெக்வஸ்ட் என்னென்னா, கன்சர்ன் பீப்புள் ஷுட் டேக் கேர். இது வந்து பாருங்கள் அந்த கோவில் இப்படி தான் இருக்குது. இன்றைய நிலைமை இது. இங்கே தான் கண்ணகி தான் உயிர் விட்ட இடம். அது கொடுங்குளூர் கோவில். இது கொடுங்குளூர் பகவதியுடைய அந்த கோவில். இதனால் பெரிய விசாலமான இடம், நிறைய மரங்கள் சூழல் இருக்குது. இங்கே நான் போயிட்டு வந்தேன் நான். இதில் வந்து அம்பாள் ரூபம் அப்படி தான் இருக்குது. தங்க கவசத்தை போட்டிருக்கா, 8 கையோடு இருக்கு அம்பாள். ஆனால் இது கவசத்தை எடுத்துகிட்டா உள்ள தாரு தான் இருக்குது. தாருவோடு பார்க்கும்போது பார்த்தா இப்படி தான் இருக்குது. இதே மாதிரி கலரில் தான் இருக்குது. இதில் ப்ளூஷாக காமிச்சிருக்கான், கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது ஆக்சுவலாக பார்த்தா அம்பாளை. வெரி பவர்ஃபுல். ஏன்னா வந்து கண்ணகியினுடைய ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் அங்கே தான் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இருந்து இதெல்லாம் மறைஞ்சாலும், ஆனால் கேரள அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் அங்கே போய் வச்சு ப்ரிசர்வ் பண்ணிட்டாங்க. 4 பக்கம் இதுவோட கருங்கல் சவரை எழுப்பப்பட்டு அது பாறை தான். அது மேலே ஒரு பெரிய பாறையை மூடியிருக்கா. இந்த கருவறைக்கு வெளியில் தான் வந்து இந்த கருவறை இருக்குது. இப்போ கொடுங்குளூர் பகவதி ஏன் இவ்வளோ வசதியாக சொல்லப்படுதுன்னா, நம்ம பூமியில் வாழ்ந்து மறைஞ்ச ஒரு தெய்வமான பெண் அவள். ஸோ இந்த தெய்வ அந்தஸ்துக்கு வந்துடுறாவ. அதனால தான் வந்து புஷ்பகுமாரத்தில் ஏறி மேலே போகிறான்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தையும் சொல்கிறார். அதை இதை வந்து நேராக பார்த்தவா இருக்கா. இந்த மலை ஜாதியெல்லாம் சொல்கிறா, நாங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பண்ணுறா, அவள் அணிஞ்ச இந்த ஆபரணங்கள்லாம் நாங்கள் வச்சுட்ருக்கோம் இங்கே. அவள் அதில் ஏறி போனால் நாங்கள் பார்த்தோன்றா. பாருங்கள், இந்த இதெல்லாம் நடந்துருக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த சங்க காலத்தில் இளங்கோவடி அதுக்கு முன்னாடி நடந்துட்டு ஆக்சுவலாக. சேரன் செங்குட்டு வரான். அப்புறமா வந்து அவன் கனக விஜயர் மூலமாக அந்த இமயமலையிலேருந்து கல்லை கொண்டு தூக்கின்னு வந்து இங்கே வந்து கோவில் கட்டுறான்னு சொல்லப்படுறது இங்கே கேரளத்தில். ஸோ அந்த பகவதி கோவில் வந்து கண்ணகியினுடைய அவதாரம் தான். கண்ணகிக்கிறது 2 கை தான், ஆனால் பகவதிக்கு வந்து 8 கையோடு இருக்குது. கேரளத்தில் அப்படி தான் விஷயம் பண்ணுறா, பகவதியை தான் சொல்கிறா. ஸோ அந்த பகவதியினுடைய ப்ராமினன்ஸ்க்கு என்னென்னா, கண்ணகியினுடைய அந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அது இருக்குது. அவள் அணிஞ்ச இந்த அணிகலங்கள்லாம் இருக்குது, மாலைகள் கிளைகள் திருமாங்கல்யம் எல்லாமே இருக்குது போலுக்கு அந்த பெட்டி உள்ள. ஸோ அதுதான் உள்ளே இருக்குது. அதனால தான் கொடுங்குளூர் பகவதி ரொம்ப வசதியாக சொல்லப்படுறது. ரொம்ப அற்புதமான இடம் அது. ஆனால் பகவதியினுடைய சாநித்தியம் அங்கே அப்படியே இருக்குது. நான் வந்து அவள் தான் வந்து பகவதியாக அவங்க மிளிர்றான்னு சொல்லப்பட்டிருக்கு. கொடுங்குளூர் இந்த கோவிலே அந்த காவே ரொம்ப பிரசித்தி பெற்றது. என்னென்னா கண்ணகியோட இது இருக்குது பாருங்கள்,
அவள் பிறந்தது சோழ நாட்டில், அவள் கணவன் கொலை கொண்டது பாண்டி நாட்டில், சேர நாட்டில் போய் தெய்வம் வாய்ப்பு மேலே போயிருக்கா. 3 அந்த காலத்தை பார்த்தா சேர சோழ பாண்டியர் 3மே இன்மால இருக்க கண்ணகியோட இதில். இதுதான் மங்களதேவின்னு சொல்கிறாவ. அவளுக்கு பேர் என்ன கொடுத்துருக்கா, மங்களதேவி கோவில் தான் சொல்லியிருக்கா. அந்த இடத்த ரெக்கார்டில், அபிஷியல் ரெக்கார்டில் இப்படியா சொல்லப்படுறது. ஆனால் இதுக்கு ஏன் மற்ற முயற்சி எடுத்து அவளுக்காக ஒரு பெரிய கோவில் கட்டக்கூடாதுன்னு நினச்சிப்பேன் நான். ஏன்னா சின்ன சின்ன செல்லியம்மன் பொன்னியம்மன்லாம் எல்லாமே தெய்வங்களாக சொல்ல முடியாது. மனுஷால் அங்கே வாக்கப்பட்டு ஒரு ஊரில் நல்ல நற்காரியங்கள்லாம் பண்ணி அந்த தெய்வ அந்தஸ்து அடைகிறார் சில பேர். செல்லினாலே சிஸ்டர்னு பேர். அந்த மாதிரி செல்லியம்மன் நிறைய பேர் இருக்கா. பொன்னின்றது வேறு. செல்லியம்மன் சொல்கிறது நிறைய இந்த அந்த ஊரில் நன்மை செஞ்சு பல பிரசவங்கள்லாம் பார்த்து அது மாதிரிலாம் பண்ணி டாக்டராட்டெல்லாம் இருந்திருக்கா சில பேர். அவள் அந்த செல்லியம்மன் அந்தஸ்துக்கு வசந்துடுறா சில பேர். இங்கே இவ பெருந்தெய்வம் கண்ணகி அதனால தான் கலைஞர் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு அவளுக்கு. ஒவ்வொருத்தரும் கமெண்ட் அடிப்பா, அதெல்லாம் வேறையே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் தோன்றிய பெண் தெய்வத்தில் இந்த கற்புக்கரசியாக இருந்தவோ கண்ணகி. அது நோ படி கேன் டினை. சிலப்பதிகாரத்திலேயே அது மாதிரி தான் எழுதியிருக்கு அவளுக்கு பற்றி. அப்பேற்பட்ட மாதரசியோவோ தமிழ்நாட்டில் பெரிய பெரிய மாதிரி பெண்மணிகள்லாம் இருந்திருக்கா. இந்த ஆதிரியை ஒருத்தி இருந்திருக்கா, இந்த கண்ணகி இருந்திருக்கா, நிறைய பேர். மணிமேகலை கூட மாதவி கூட இந்த தாசி குலத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும் அவள் பொண்ணு மணிமேகலை புத்த மரத்தொழிலால் அவளை அக்ஷய பாத்திரமே அவளுக்கு கிடச்சிது. ஏதோ இந்த இன்னொரு தீவில் போய் அது மூலமாக பசி ஆற்றிருக்கா, அதெல்லாம் வருது. ஸோ அதனால் கிரீடம் வச்சுட்டு தேவதாசக்திகளுக்கா மட்டும்தான் வசதியும் சொல்ல முடியாது. நம்ம இந்த மாதிரி பூமியில் வாழ்ந்து மறைஞ்சு பல அற்புத செயல்கள்லாம் செஞ்சுருக்கா சில பேர். பொதுஜனங்களுக்காக நிறைய சேவை பண்ணியிருக்கா, பச்சைப்புண்ணி ஆற்றியிருக்கா. இவாளும் பெருந்தெய்வங்களில் வந்துடுறா. ஒரு லிமிட்டை தாண்டி தான் வராப்பா. சாதாரண மானிட பிறவியை எடுத்துக்க முடியாது இவாளை. அது மாதிரி கண்ணகியை எடுக்கும்போது அவள் இந்த சிறுவாச்சூர் மதுரகாளியே கண்ணகியோட சொரூபம்னு சொல்கிறாள். அது எப்படி தெரியல எனக்கு. மதுரகாளி பரமாச்சாரியாக்க குலதெய்வம். ஆனால் அவள் கண்ணகியோட சொரூபம் தான் இங்கே இருக்குது அப்படின்னு சிறுவாச்சூரில் சொல்கிறாள். சிறுவாச்சூர் நான் போயிருக்கேன். ஆனால் கொடுங்குளூர் பகவதி அது அற்புதமான ஸ்தலம், வெரி பவர்ஃபுல் பிளேஸ். ஏன்னா கண்ணகியினுடைய அவள் உடற்பாகங்கள் ப்ளஸ் இது அவள் அணிஞ்ச ஆபரணங்கள், அவள் அணிந்த சேலைகள் எல்லாமே மேலதாளத்தோடு கொண்டுறான். சேரஞ்ச கூட்டுவாங்க கொண்டு சொல்கிறான். ஸோ அதை நம்ம உணரணும். அந்த மாதிரி பெரிய கற்புக்கரசியான தெய்வமாவோ கண்ணகியை வணங்குறவா நல்ல வீரமிக்கவாள தான் இருப்பாள். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பெண் தெய்வத்தெல்லாம் கொண்டாடுறதுக்குன்னா பெண்மையை போற்றுவோம்ன்றதில் கண்ணகி ரொம்ப இது சொல்லலாம். ரிஷி பத்தினி அதெல்லாம் வேறு. இங்கே நல்ல அந்த தனவந்தர் குடும்பத்தில் பிறந்து பல கோடிக்கு அதிபதியாக இருந்தவோ எல்லாத்தையும் இழந்து மதுரை மத்தியில் போய் ராஜா கிட்ட சண்டை போட்டு அவள் வெற்றி அடைஞ்சு மதுரையை எரிச்சிட்டு போயிட்டாங்க. போய் சேர நாட்டில் போய் அங்கே போய் தபஸ் இருந்து மேலே போயிடுறான். இது என்னுடைய ஸ்ரீனிவாஸ் குமார் ரொம்ப நாள் 2-3 நாள் சொல்லிட்டே இருக்கான். நீங்கள் மங்களதேவியை பற்றி சொல்லணும் சார், நீங்கள் கொடுங்குளூர் பகவதி நீங்கள் போயிட்டு வந்தாலும் சொல்லுங்கள். அவனும் வந்திருந்தான் அந்த பீரியடில். அதனால் ஐ வாண்ட் அதெல்லாம் ரீகால் பண்ணி தான் இப்போ பேசினேன். கண்ணகியை நம்ம போற்றணும். அது அவள் பெரிய பத்தினி தெய்வம். அதாவது நம்ம ஊரில் இருக்க மாரியம்மன் காளியம்மன் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரிலாம் அந்த அம்மன் அந்தஸ்து அவளுக்கு இருக்குது. அதை சொல்லி கையில் அது ரூபம் பண்ணுறதா இருந்தால் ஒரு கையில் அபயம் கொடுக்குற மாதிரி பண்ணி ஒரு கையில் சிலம்பு வச்சுட்டுருக்க மாதிரி இருக்கணும். ரூபம் 2 கை தான், 2 கை அம்மா தான் அவள். பட் கொடுங்குளூர் பகவதின்னு அவள் தேர் ஒர்ஷிப்பிங். அதனால தான் 8 கையை காமிச்சிருக்காவ. ஆனால் பயத்தை போக்குறவோ, ஆனால் அவள் நீதியை நிலைநாட்டினவோ இதெல்லாம் பண்ணியிருக்காவோ. செயற்கரிய செயல் அதெல்லாம் அது. ஆனால் 2200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி இது மாதிரி பண்ணியிருக்காருன்னு சொல்லும்போது அவளை தாழ நம்ம பண்ணி தான் ஆகணும். இதை சொல்லி இந்த 246வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.